இப்போ லோகேஷ் கனகரெல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காரு, நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்காரு, ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்காரு, அந்த ஜென்டில் உமன் டயர் இருக்காரு, அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் August 29 எல்லாரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் தி பெஸ்ட். பிரியதர்ஷன் மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங். அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே அந்த அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் அவர் டைரக்டர் பிகாஸ் அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக, நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors, Tarun and Seshwata, really what a amazing, நீங்க debutant artists இருந்து கூட அவ்வளோ talent display பண்ணியிருக்கீங்க. Noah sir has brought out the essence in you. And particularly, Tarun, உங்களோட the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ காட் பிளெஸ் யூ அண்ட் யூ போத் ஹாவ் ஸோ மச் டேலண்ட் டு க்ரோ. I want to thank all the technicians, particularly from, Jason sir is not here, I think, but அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு what do you call it, like ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அதில் வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு our technicians and directors, sir. So please இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. 29th of this month release ஆகுது and I'm so proud to be part of this movie. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். மேம், ஒரு சின்ன கரெக்ஷன், கொரில்லா கேரக்டரில் அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் கொரில்லா வாக் மாதிரி இருக்கும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் வந்து நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோட முதல் படி. ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோட அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க வந்து எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு படமே வந்துட்டு இந்த மாதிரி லைக் ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் வந்து லைக் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக வந்து ஒரு பாயிண்டில் வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு
பயங்கர ஃபாஸ்டான ஒரு ஸ்க்ரீட்ஸ்லே எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் வந்து கதிரேசன், ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இந்த கேரக்டர்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு படம், என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துருச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக, ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது பட இசை வெளியீட்டாக வந்திருக்கும் மீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவா அறிமுகப்படுத்தினா நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூலாம் தூவி அப்படியே கிளாமரா பண்ணி ஃபர்ஸ்ட் படத்தையே பஞ்சு ட்ராக்லாம் வச்சு காஸ்டியூம்லாம் அப்படி இருக்கும். எம்ஜிஆர், விஜய், ரஜினி போகிற மாதிரி இருக்கும், அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு துணிச்சல் இது. ஆக்சுவலி இது தருண் விஜய் இருக்கட்டும், அப்பா இருக்கட்டும், மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த குரலை மாதிரி வரதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க. படம் ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது, பின்னாடி பயங்கரமான கொலவெறி எல்லாமே இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஒரு த்ரில்லர் மூவி, அது வந்து ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க, கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துருது. கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம், எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு, அது பெரிய கஷ்டம். அது ஏதாவது ஒன்று ஓவராகி கொஞ்சம் இதாக இருந்தால் கூட போயிடும், லேக் இருக்கக்கூடாது, எல்லாமே பார்த்து பண்ணுறது. த்ரில்லர் மூவிலையும் அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் திருவிழா, ஆனால் அது திருவிழா கொண்டு வர்றது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னியில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படி வராரு, அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது. அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார். அந்த ஒரு சாங்கில் அப்பா நடிச்சவரும் சரி, மக ஸ்ரீயா தானே பேர பக்கம் மனப்படம் பண்ணிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பா பண்ணி அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு டிராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணும், அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். மொத்தத்தில் ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து. த்ரில்லர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துறாங்க. இப்போ ஒன்று தான் என்ன சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்னாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட் வராமல் நம்ம இன்னைக்கு படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டரில் பெருசாக வரப்போதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், முத நாள் ஃபர்ஸ்ட் 2 3 நாளில்
ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்குலாம் ஏஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களுடைய பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சிலத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்ட்ராங் ஒரு சீனில் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு. இன்னைக்கு வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. விஜயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்பவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார். இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்காரு. அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு இல்லை, கதாநாயகி வயசு சொன்னேன். அவர் வயசு சொன்னேன்னா நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகி. சரி போனால் போது 40 வயசுட்டேன். கதை இப்போ நான் சொன்னேன், டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க, கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கு வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசமுருகன் கூப்பிட்டாரு, ஏ வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்குமா, மைண்டில் ஏற்றிக்கல என்ன நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ரோகேஷ் கனகரெலாம் ஹீரோ மாதிரி இருக்காரு, நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்காரு, ஆம்ஸ்ட்ராங் ஹீரோ மாதிரி இருக்காரு, அந்த ஜென்டில் உமன் டயர் இருக்காரு, அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1 2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்ட்ராங் சார் 2 3 விட்டு கொடுத்துருங்க. யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்சானு வந்துடாதீங்க. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார் அவர். நம்ம உதயகுமார் சாரம். அப்புறம் சுதா வந்து ஒன்று சொன்னாங்க, ஹீரோ நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனதுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், இங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு. அது வேற இருக்கு. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. முன்னாவது 2 3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆளுக்களே, சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்துருக்கு. இப்போ என்னுடைய சேனல் வரல, அந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா உட்காந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல கூட இருக்குது, வசூல் குறைஞ்சி கொடுக்கு. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலேயே ஒரு புகார் கொடுத்துக்கான்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க கேவலாக பேசிட்டாங்க. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமாக்காரங்க சினிமாத்தில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாருக்கும் இயக்குநர் சங்கமாகட்டும். பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்குநர் சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும். வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டு இருந்துட்டு. அவன் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போறாரு, அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினைச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்க, இல்லை அவங்கள மறிச்சு பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணி சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டாரு, எனக்கு பிடிக்கும் சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரணும், பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 hour பைத்தக்காரன் அவனு மேலே. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்குன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட் சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓட்டிட்டு இருந்து அங்கேயே பாருங்க. இந்த படம் சாங் நல்லா இருக்கு, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்க. நான் என்ன சொல்றேன், பொண்ணு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்க சொன்னா பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், நீங்க விட்டு கொடுக்க முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சரியா வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம் சொல்லுவாங்க, அது கிளையில உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீங்கள் கிளையில் உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அது ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனம் நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க.
அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது, புதிய டீம், புது இயக்குனர், புதுசு நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இடையில் வந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதயகுமார் சார், தீனப்பன் சார், பேரரசு சார், கணேஷ் சார் அண்ட் தமிழ் தயாளன் சார், ஜோஷ்வா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நம்ம ப்ரொடியூசர் கார்த்திகேயன் சார் அண்ட் தருண் அவங்கள பற்றி சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் டே 1லேருந்து நான் அவர்கிட்ட கதை சொன்ன போன நாள்லேருந்து இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சு இவ்வளோ நல்லபடியாக நடக்குதுன்னு அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் கார்த்திகேயன் சார். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் எல்லா ஒர்க், எல்லா கிராஃப்ட்லேயுமே அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களுடைய சப்போர்ட் இன்று வரைக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிது. எல்லா டெக்னீஷியன்ஸ், எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லாருக்குமே கிடச்சிது. ரொம்ப நன்றி சார். ஹீரோ தருண் விஜய். தருண் விஜய் நான் வந்து இந்த படத்தில் வெறும் ஒரு டைரக்டர் அண்ட் ஹீரோ மட்டும் கிடையாது. இந்த ஒரு 1.5 வருஷத்தில் சகோதரர்கள் மாதிரி இஸ் லைக் மை பிரதர், தம்பி. ஒரு நல்ல ஒரு உறவு அவருடைய படிச்சு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது எனக்கும் அவருக்கும். தேங்க்யூ. என்னுடைய நான் பண்ணுற படத்தில் அவர் ஹீரோவாக அமைஞ்சதுக்கு ஐ ஷுட் பி லக்கி. பிகாஸ் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சன். ரொம்ப கம்மியான ஏஜ், டீனேஜில் தாண்டிய ஒரு 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். பட் ரொம்ப ஃபோக்கஸ்டான, டிசிப்ளினான ஒரு பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல பையன். குற்றம் புது படத்தை பற்றி சொல்லணும்னா, இது பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஒரு பயங்கரமான வயலண்ட்டான படம் போல இருக்குது. ஒரு சீரியல் கில்லர் உள்ள கோலாகலன்னு அப்படி போகணும். அது இருந்தாலும் இது ஒரு த்ரில்லராக இருந்தாலும் இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. தான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாதர் டாட்டர், ஒரு மதரோட டாட்டர், இதெல்லாம். இதை தாண்டி ஒரு சீரியல் கில்லரோட பேரண்ட்ஸோட உணர்வு எப்படி இருக்கும், அவங்க பையன் வந்து சீரியல் கில்லர்னு தெரிஞ்சா. நிறைய படத்தில் அதை காட்டியிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலியோட எமோஷன்ஸ் காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் அதான் நீங்கள் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியில் பார்க்கலாம் ஹீரோவை. இது ஒரு முதல் படம் மாதிரியே அவருக்கு இல்லாதது காரணம் முழுக்க அவருடைய ஹார்ட் ஒர்க் தான், தருணுடைய ஹார்ட் ஒர்க் தான். நான் என்ன சொல்லி கொடுத்தாலும், நான் நடித்து காட்டினாலும், என்ன பண்ணாலும் அதுக்காக அவர் பண்ண ஒரு முயற்சி தான். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். அதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி நீங்கள் அவர் பார்ப்பீங்க. இன்னசென்ஸ் இருக்கும், அக்ரெசிவான ஒரு இது இருக்கும், ஹியூமர் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த ஹியூமருக்கு சிரிப்பீங்க. இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக கிடையாது. ஆனால் படம் பார்த்து நீங்கள் வெளியே வரும்போது கண்டிப்பாக குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு படம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்தனனுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு அவர் பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு ரொம்ப நன்றி. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருக்கு வேலையே இல்லைனா கூட அவரை மைக்கில் கூடு, ஆனந்தனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். என்ன சார் சொல்லுங்கள், என்ன வேலை அப்படின்னு கேட்பார். ஒன்றும் இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் மஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தேங்க்யூ ஆனந்தனா, ரொம்ப நன்றி. என்னுடைய நண்பர் அஞ்சலை முருகன், அவருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிட்டு நான் கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா நான் கெரியர் ஆரம்பித்த பிகினிங்கில் அவருக்கு எனக்கு அவருடைய ஆஃபீஸ் கொடுத்து என்னுடைய ஸ்கிரிப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் அங்கே தான் நான் பண்ணியிருக்கிறேன். எனக்கு முதலாக என்னுடைய விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். நடுவில் கொஞ்சம் கான்டாக்ட் இதாகிடுச்சு. அது திருப்பி இந்த படத்து மூலியமாக அவரை நான் மீட் பண்ணேன். அண்ட் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எனக்கு 41 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் எந்த வேலையுமே செஞ்சதில்லை, சம்பாரிச்சதே கிடையாது. அவங்களுடைய சப்போர்ட்டாக ரொம்ப நன்றி. என்னுடைய 2 அண்ணன் 2 அண்ணிக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் முக்கியமாக பெரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு தகப்பன் போல என்ன பார்த்துக்கிட்டாரு. தம்பியோட படத்தை தான் தியேட்டரில் பார்ப்பேன்னு 15 வருஷமாக எங்கள் அண்ணன் தியேட்டர் வாசப்படி வைக்கல. அதுக்கான நம்பிக்கைக்காக நன்றி. இன்னும் 10 நாளில் அவர் என்னுடைய படத்தை பார்க்க போகிறாரு. தேங்க்யூ ஸோ மச். கடைசியாக என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நன்றி. இந்த 8 வருஷமாக என்னை பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி. ஏன்னா என் சைடில் இருந்து எந்த விதமான வருமானமோ உதவியோ இல்லாத சமயத்துலையும் படம் பண்ண முடியலன்னு ரொம்ப வருஷமாக நிறைய டிப்ரெஷனில் இருந்தேன். அந்த டிப்ரெஷன் கோவமாக மாறும். அந்த கோவத்தெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னை இவ்வளோ இங்கே நிற்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னுடைய மனைவி தான்.
அண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அது நம்புகிறோம். படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக ஊடக நண்பர்கள் அண்ட் பத்திரிகை நண்பர்கள். ஏன்னா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கக்கூடிய பெரிய பங்கு உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ.